தமிழகத்தை பொறுத்தமட்டில் விலைவாசி எப்படி இருக்குது, மக்கள் எப்படி அவஸ்தைப்படுகிறார்கள், அவர்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்கின்றன, அப்படியெல்லாம் அரசியல் கட்சிகள் எந்த யோசனையும் கொள்ளவில்லை. அவர்களுக்கு இப்போ ஒரே ஒரு இலக்கு 2026, அதில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும், அதில் பதவி எம்எல்ஏ ஆகணும் அப்படின்லாம் ஒரே எண்ணம் தான் மனசில் இருக்குது. ஆனால் மக்களை பற்றி அவங்க சிந்திக்கலை. ஆனால் அனைவருமே தாவேகா தலைவர் விஜயை பற்றி தான் புகழ் பாடிக்கொண்டே இருக்காங்க. யாரை எடுத்தாலும் சரி, விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் அந்த இதையே வச்சுக்கிட்டு அந்த படத்தில் இதை நடித்தார், இந்த படத்தில் இப்படி நடித்தார், இந்த படத்தில் இப்படி நடித்தார். இப்போ அதுக்கு மாற்றி அரசியலில் வராருன்னா அது தொழில். புரட்சி தலைவர் நடித்தார அந்த நான் இப்போ ஒவ்வொரு படமாக நடித்ததையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குது. அதனால் அவர் புரட்சி தலைவர் வந்தார், ஆண்டு சென்றார். அவருக்கு இப்போது சம்மர் கழியட்டும், அதுக்காகத்தான் விஜய் வெயிட்டிங்கில் இருக்கார். அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் சுற்றி ஆதரவை திரட்டுவார். 26 நிச்சயமாக இவங்க இப்படி பரப்புறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதை முதல்ல இந்த கட்சிகள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டும்.